ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வேர்க்கடலை சட்னி. ஒரு அருமையான சட்னி, எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி இட்லி தோசையோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க. சுட சுட இட்லிக்கு இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த சட்னிக்கு வேண்டிய நம்ம இன்னொரு இட்லி சாப்பிட்லான்னு தோணும், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வேர்க்கடலை சட்னி விதவிதமாக செய்யலாம். இந்த சட்னியோட செய்முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடுவேங்க. கொஞ்சம் இப்படி ஆயில் சேர்த்து வறுக்கும்போது அது இன்னும் நல்லா வறுப்படும், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதில் நம்ம சட்னி அரைக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிராமல் வறுத்து விடணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கலர் கொஞ்சம் மாறி இருக்குது, நல்ல வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்தது அதே பேனில் இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சட்னிக்கு. கூடவே ஒரு 4 பல் பூண்டு. அடுத்ததாக நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூடங்க. அடுத்ததாக பச்சை மிளகா. நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கலாம். இது நல்ல ஒரு காரமான பச்சை மிளகா, நான் 3 சேர்த்துக்கிறேன். பட் இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, பாருங்கள் இந்த அளவுக்கு புளி, இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த பூண்டு நல்லா வதங்கிருச்சு, நல்ல கலர் மாதிரி இருக்குது. அந்த பச்சை மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சட்னிக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வதக்கியாச்சு. அதாவது வறுத்த வேர்க்கடலையோட சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, புளி, இதுதான் நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம். தேங்காய் இந்த சட்னிக்கு நம்ம சேர்க்கறது இல்லை. எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு வறுத்த வேர்க்கடலையோட இந்த வதக்கின பொருட்களும் சேர்த்துடலாங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சட்னியில் நிறைய தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சிக்கணும், அதுதான் டேஸ்ட்டே. இங்கே ஆந்திரா ஸ்டைல் டிஃபன் சென்டர்ஸ்லலாம் இந்த மாதிரி சட்னி பரிமாறுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் சட்னி. பட்டு இட்லி தோசை டிஃபனோடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி மாதிரி அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. தாளிப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ நல்லா தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாய், உருண்டை மிளகாய் எடுத்துக்கிறேன் தாளிப்புக்கு. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து சட்னி மேலே சேர்த்துடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான வேர்க்கடலை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி, பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். பர்டிகுலர்லி சுட சுட இட்லியோட இந்த வேர்க்கடலை சட்னி அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய நம்ம இன்னொரு இட்லி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதாசmayalarai சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.